18ஆம் படி கருப்பசாமி துணை. என் தங்கப்பிள்ளையே, பலமுறை நானாக உன்னை தேடி வந்திருக்கிறேன். நீயும் என பலமுறை பார்த்து கண்டும் காணாமல் கடந்து போயிருக்கிறாய். இப்போது 3வது முறையாக உனக்கு நல்லது செய்வதற்காக நான் உன்னை தேடி வந்திருக்கிறேன். இந்த முறையும் நீ என்னை அவமானப்படுத்தி விட்டாலோ அல்லது அலட்சியப்படுத்தி விட்டாலோ, நான் செய்யும் உதவியை பெறாமல் போய்விட்டாலோ, இதுதான் நான் உன்னை சந்திப்பது கடைசி முறையாக இருக்கும் என்பதை ஞாபகத்தில் வைத்துக்கொள். நான் உனக்கு நல்லது சொல்லவும் நல்லது செய்யவும் தானே வருகிறேன். ஏன் இப்படி தவறு விட்டுவிட்டு வாழ்க்கையில் தவித்துக் கொண்டே இருக்கிறாய்? எல்லா மனிதர்களும் தவறு செய்தாலும் தன்னுடைய தவறை மறந்துவிட்டு அடுத்தவரை திருத்தத்தான் பார்க்கிறார்கள். முதலில் உன்னுடைய தவறு என்ன, நீ எதை தவறாய் செய்கிறாய் என்பதை புரிந்து கொண்டு மாற்றிக்கொண்டு வாழ்க்கையில் வெற்றி பெற முயற்சி செய். மனிதர்கள் வாழ்வில் வரும் எல்லா கஷ்டங்களுக்கும் 2 வகையான மருந்துகள் இருக்கிறது. ஒன்று காலம், இன்னொன்று மௌனம். கஷ்டமோ பிரச்சனையோ துன்பமோ துயரமோ எது வந்தாலும் அதை காலத்தின் பொறுப்பில் விட்டுவிட்டு மௌனமாய் இருந்துவிடு. காலமாக இந்த கருப்பசாமி நான் இருந்து உனக்கு நல்லது செய்தவர்களுக்கு நன்மையையும் கெட்டது செய்தவர்களுக்கு உரிய தண்டனையும் கொடுத்து உன் வாழ்க்கையை அழகான மலர் போல மாற்றுவேன் என் தங்கமே. இந்த உலகில் எல்லாரையும் நம்புவதென்பது அபாயகரமான விஷயம்தான். அதற்காக யாரையுமே நம்பாமல் இருப்பது இன்னும் அபாயகரமானதல்லவா? ஒரு மனிதர் என்றால் ஏதாவது ஒரு காரியத்திற்காக இன்னொருவரை சார்ந்து இன்னொருவரிடம் போய் பேசவும் அவர்களிடம் எதையாவது பெறவும் வேண்டிய அவசியம் இருக்கத்தான் செய்கிறது. அது காசு கொடுத்தும் இருக்கலாம், கொடுக்காமலும் இருக்கலாம், வியாபாரமாகவும் இருக்கலாம், வாழ்க்கையாகவும் இருக்கலாம். இப்படி ஒரு மனிதன் இன்னொருவனை சார்ந்திருப்பதாக இருக்கக்கூடிய இந்த சமூகத்தில் யாரையும் நம்பாமலே நீ வாழ்ந்து விட முடியாது. அதனால் எல்லார் மீதும் நம்பிக்கை கொள். ஆனால் அளவோடு அந்த நம்பிக்கையை வைத்துக்கொள். உன் வாழ்க்கையில் உனக்கென சில ரகசியமும் இருக்கிறது. யாரிடமும் வெளிப்படுத்த முடியாத துக்கமும் இருக்கிறது. ரகசியத்தை வெளிப்படுத்தி விட்டாலும் நிம்மதி போய்விடும். துக்கத்தை வெளிப்படுத்தாமல் உனக்குள்ளேயே அடக்கி வைத்து கொண்டிருந்தாலும் உன் நிம்மதியும் உன்னுடைய உடல் நலனும் கெட்டு போய்விடும். அதனால் துக்கமும் கவலையும் பிரச்சனைகளும் எது வந்தாலும் அதை அடுத்தவரிடம் சொல்லிவிடு. ஆனால் நல்ல விஷயங்களையும் ரகசியங்களையும் உனக்குள்ளேயே பூட்டி வைத்துவிடு. அது நிச்சயம் உனக்கு நிம்மதியை தரும். நீ எவ்வளவோ கஷ்டப்பட்டு வாழ்க்கையில் முன்னேற துடிக்கிறாய். உன்னுடைய விடாமுயற்சியாலும் உன்னுடைய மன வலிமையாலும் நிச்சயமாக நீ ஜெயிப்பதற்கு நான் உனக்கு துணை நிற்பேன். எதையோ இழந்து விட்டாயே, அதை நினைத்து கவலை கொள்ளாதே. இப்போது என்ன மிச்சம் இருக்கிறது என்பதை முக்கியமாய் புரிந்து கொண்டு அதன் மூலமாக வாழ்க்கையில் ஜெயிக்கப்பார் என் தங்கமே. மனித வாழ்க்கையில் எல்லாருக்கும் சிக்கனம் என்பது அவசியமான ஒன்றுதான். ஒருவன் பணத்தை எவ்வளவு குறைவாக செலவு செய்கிறான் என்பது சிக்கனம் கிடையாது. அவன் தேவைக்கு எவ்வளவு உபயோகமாக செலவு செய்கிறான் என்பதுதான் சிக்கனம். அப்படி நீயும் சிக்கனமான ஆளாக இருந்துவிடு. எல்லாவற்றையும் பொறுத்து கொண்டு சகித்து கொண்டு வாழ்வது மட்டும் வாழ்க்கை அல்ல. சிலவற்றிற்காக நீ சலித்து கொள்கிறாயே, அப்போதெல்லாம் உனக்கான நல்ல வாய்ப்புகள் உன்னை விட்டு தவறி போகிறது. பிரச்சனை கஷ்டம் எது இருந்தாலும் அதிலும் ஏதாவது உனக்கு ஒரு வாய்ப்பு இருக்குமா என தேட பழகு. ஆபத்திலும் வாய்ப்புகளை தேடுபவன் சாதித்து விடுவான். ஆனால் நல்ல வாய்ப்பு கிடைக்கும் போதும் இது தவறாய் நடந்துவிட்டால் என்ன செய்வது என ஆபத்தை பற்றி யோசிப்பவன் வாழ்க்கையில் ஜெயிக்கவே முடியாது. எல்லோரிடமும் அதிகம் பேசாமல் அளந்து பேசக்கூடிய ஆளாக நீ இரு. அதிகம் பேசாதவனை உலகம் அதிகம் விரும்பும். அளந்து பேசுபவனுக்கு இந்த உலகம் மரியாதை கொடுக்கும். அதே நேரத்தில் அதிகமாக காரியத்தில் கண்ணாய் இருந்து செயலாற்றுபவனுக்கு இந்த உலகமே கைகூப்பி தொழுகும் என் செல்லமே. எல்லாவற்றையும் பார்த்து பயந்து கொண்டே இருந்தால் உன் வாழ்வில் வரலாறு படைக்க முடியாது. ஏனெனில் ஆண்டவன் எல்லாரையும் சோதிப்பது கிடையாது என்பதை புரிந்து கொள். யார் ஒருத்தன் உன்னை போல சாதிக்க துடிக்கிறானோ அவனுக்கு தான் எல்லா சோதனைகளும் வரும். ஆனால் சோதனையின் முடிவில் நிச்சயமாக உனக்கு வெற்றிதான் கிடைக்கும் என் தங்கமே. அப்படி முதல் முறையாக உனக்கு வெற்றி கிடைத்துவிட்டால் உடனே போதும் என ஓய்வெடுத்து விடாதே. ஒரு முறை வெற்றி பெற்றுவிட்டு அடுத்த முறை நீ தோல்வியுற்றால் அந்த முதல் வெற்றி உனக்கு அதிர்ஷ்டத்தால் கிடைத்தது என சுலபமாக சொல்லிவிடுவார்கள். ஒரு முறை வெற்றி பெற்ற பிறகு மீண்டும் மீண்டும் கடுமையாக உழைத்து முயற்சி செய்து அடுத்தடுத்து ஜெயிப்பதற்கான வேலைகளை நீ செய்ய வேண்டும். இந்த காலத்தின் மணல் பரப்பில் உன்னுடைய வெற்றியின் காலடி சுவடுகளை நீ பதிக்க வேண்டும் என நான் ஆசைப்படுகிறேன். நம்பிக்கையோடு வாழக்கூடிய நீ யார் முன்னாலும் எப்போதும் மண்டியிட தயங்கக்கூடாது. நிச்சயமாக நானே உன்னை ஜெயிக்க வைப்பேன். சிக்கனம் என்பது ஒருவன் பணத்தை எவ்வளவு குறைவாக செலவு செய்கிறான் என்பதை பொறுத்தது மட்டும் கிடையாது என சொல்லியிருக்கிறேன் தானே. இனிமேலாவது வாழ்க்கையில் எது அவசியம் எது அனாவசியம் என யோசித்து புரிந்து செலவு செய். நீ உன் வாழ்வில் ஜெயிப்பதற்கு எல்லா வகையிலும் நான் உனக்கு துணை நிற்பேன்.
ஏதாவது ஒரு விஷயம் தவறாய் நடந்துவிடுமோ என எல்லாவற்றிற்கும் பயந்து கொண்டு செய்யும் செயலையும் செய்யாமல் பின்வாங்கிக் கொண்டே இருந்தால் அதுதான் நீ தோற்பதற்கு சமமாகும். இப்போது வேண்டுமானால் நீ ஆசைப்பட்டது உனக்கு கிடைக்காமல் போயிருக்கலாம். ஆனால் கூடிய சீக்கிரமே உனக்கு தகுதியானதும் உன் மனம் விரும்பியதும் நிச்சயமாக உன்னை வந்து சேரும். அதற்காக தானே நான் உன்னை தேடி வந்திருக்கிறேன். உன் விருப்பத்தை நிறைவேற்றி உன் கஷ்டத்தை போக்கி களிப்பையும் சந்தோஷத்தையும் மனநிறைவையும் உனக்கு தருவேன். தேவையில்லாமல் கண்டதையும் நினைத்து கவலைப்படாமல் மகிழ்ச்சியாய் மனநிறைவோடு உன் வாழ்க்கையை வாழத் தயாராகு. இனி எல்லாமே உன் வாழ்வில் நல்லதாக நடக்கும்படி நான் உனக்கு துணையாய் காவலாய் நின்று கொண்டிருப்பேன்.